ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழையன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ட்ரெயின் டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது இல்லை ஆர்ஐசியில் இருக்குது, அதோட கரண்ட் அப்டேட் என்ன, அது எப்படி நம்ம செக் பண்ணுறது, பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு டவுட் என்னென்னா, அவர் செக் பண்ணிட்டார், பிஎன் நம்பர் போட்டு செக் பண்ணிட்டார், சிஎன்எஃப்னு போட்டு வந்திருக்கு. அவருக்கு என்ன டவுட்னா, நம்ம டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. அதனால் என்கிட்ட கேட்டிருந்தார். அதை நான் அவருக்கு கிளாரிஃபையும் பண்ண மாதிரியும் உங்களுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போடலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட்டு. இந்த ட்ரெயின் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் நம்பர்னு போட்டு இருக்குது பார்த்தீங்களா, 4238449082. இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் நம்பரு. இப்போ நம்ம டிக்கெட் ஸ்டேட்டஸ் நம்ம புக் பண்ணும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, இதை வந்து கவுண்டரில் புக் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு 184 185 ரயில்வே வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு 99 100 எடுத்துருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க டிக்கெட்டு. இப்போ இந்த டிக்கெட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கரண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அந்த பிஎன்ஆர் நம்பரை வச்சு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு உங்களோட மொபைலில் வேர் இஸ் மை ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ட்ரெயினிங், நம்ம லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், என்ன டைமிங்கில் வருது, நம்ம என்ன ரூட்டில் இப்போது எங்கேருந்து எங்கே போகிறதுக்கு என்னென்ன டைமிங்கில் ட்ரெயின் இருக்குதுன்னு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலான்ட்டு அந்த ஆப்பில் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த வேர் இஸ் மை ட்ரெயினோட ஆப்பு. இந்த ஆப்பு ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க, சப்போஸ் இப்போ சென்னை சென்ட்ரலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல்லேருந்து தாம்பரம் போகிறதுக்கு இல்லை தாம்பரத்துலேருந்து சென்ட்ரல் வர்றதுக்கு எப்படி என்ன டைமில் ட்ரெயின் இருக்குது, நெக்ஸ்ட்டு எந்த ட்ரெயின் வருது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு லோக்கல் ட்ரெயின் இதில் பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ, இப்போ தாம்பரம் ஸ்டேஷனில் இருக்கீங்க, இப்போ பட்டாபுரம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, பட்டாபுரம் ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னா பட்டாபுரம்லேருந்து சென்ட்ரலுக்கு அதை வந்துட்டு இங்கே மேலே பட்டாபுரம் போட்டுக்கோங்க, கீழே வந்து சென்ட்ரல் போட்டுக்கோங்க. போட்டு ஃபைன் ட்ரெயின்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஷோ ஆகிடும். அடுத்தடுத்து என்னென்ன ட்ரெயின் இருக்குது, எத்தனை மணிக்கு ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் ஷோ ஆகும். அதை வச்சு நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின்லாம் எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கீழே ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ச் பாக்ஸில் ட்ரெயின் நம்பர் போடுங்க, இல்லை ட்ரெயின் நேம் போடுங்க. போட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டிடும். இதை பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு எங்கேருந்து போகுது, ரெகுலராக இருக்கா இல்லையா, எந்த பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்றது எல்லாமே இந்த டீட்டெயிலில் காட்டிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஎன்ஆர் தான் செக் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பிஎன்ஆர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்டர் யுவர் பிஎன்ஆர்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம அந்த டிக்கெட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த பிஎன்ஆர் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு 4238449082 என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைன் பிஎன்ஆர் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அதே மாதிரி பிஎன்ஆர் நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்டர் பிஎன்ஆர் நம்பர்னு இருக்கு இல்லையா, அதில் திரும்பவும் பிஎன்ஆர் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷன் வரும். 31 + 10 எவ்வளோ, 31 - 10 எவ்வளோ, அந்த மாதிரி வரும். அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பிஎன்ஆர் நம்பர் வந்துருச்சு, ட்ரெயின் நம்பரு, ட்ரெயின் நேமு, போர்டிங் டேட்டு, நீங்கள் என்றைக்கு டேட்டில் கிளம்புறீங்களோ டேட்டு, ஃப்ரம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் புக் பண்ணியிருக்காங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு புக் பண்ணது. ஆக்சுவலாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, பேசஞ்சர் 1 பேசஞ்சர் 2. வெயிட்டிங் லிஸ்ட்டு 184 185. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் சிஎன்எஃப் S649 வந்து. அப்போ சிஎன்எஃப் அப்படின்னா நம்மளோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆகிட்டு நம்மளோட கோச் நம்பர் எந்த கோச்னால் S6ல் சீட் நம்பர் 49, சீட் நம்பர் 57. இதுதான் நமக்கு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்துட்டு கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இதில் நிறையா இருக்குது பாருங்கள். சிஏஎன்னா நம்மளோட டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
எம்ஓடி அப்படின்னா மாடிஃபைடு பேசஞ்சர் அப்படின்னு அர்த்தம். இதுலேயே நிறையா இருக்குது. சிஎன்எஃப்னா கன்ஃபார்ம்டு. ஆர்ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன் அப்படின்னா ஒரே சீட்டில் 2 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி நமக்கு சப்போஸ் சீட் அவைலபிலிட்டி இல்லைன்னா அந்த மாதிரி புக் பண்ணி கொடுப்பாங்க. டபிள்யூஎல்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆர்எல்டபிள்யூஎல்னா ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்னு அர்த்தம். ஜிஎன்டபிள்யூஎல்னா ஜென்ரல் வெயிட் லிஸ்ட்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அதுக்கு எல்லாமே இதிலே இருக்குது பாருங்கள், என்னென்ன மீனிங்னு போட்டு வந்துருக்கும். இப்போ வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி டிக்கெட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. S6ல் 49, 59, 57 இதுதான் நம்மளோட ஷீட் நம்பரு. ஓகே, இப்போது வந்துட்டு ட்ரெயின் டைமிங்லாம் வந்துட்டு நமக்கு அதிலே இருக்கும், பார்த்துக்க வேண்டியதான். பார்த்துட்டு கரெக்டாக போயிட்டு என்ன பிளாட்ஃபார்மோ பார்த்து ஏறிக்கணும். இப்போது கோச் பொசிஷன், இப்போ அதை தான் கேட்டாப்புல. கோச் பொசிஷன் இப்போ வந்து எந்த கோச்சில் ஏறணும், அது எப்படி பார்க்கணுன்னு கேட்டிருந்தாரு. இப்போ பேக் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சீட்டில் உட்காந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே வந்து ஷோ ஆகிடும். என்ஜின்லேருந்து எத்தனாவது பெட்டி பார்த்தீங்கன்னா SLRD ஜென்ரல் கோச் 2 இருக்குது. அதுக்கப்புறம் S7 இருக்குது, S6 இருக்குது. S6 தான் நம்ம டிக்கெட் அலாட் ஆகிருக்க கோச்சு. அதிலே வந்துட்டு உங்களோட சீட் நம்பர் இதிலே ஷோ ஆகிடுது பார்த்தீங்களா. 49 லோயரு, 57 லோயரு, இந்த 2 சீட்டு தான் நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு நம்ம சீட் கோச் பொசிஷன் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம கரெக்டாக டைமிங் போயிட்டு எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நிற்கிதுன்னு பார்த்து எந்த கோச்சுன்னு பார்த்து ஏறி நம்மளோட சீட் நம்பர் பார்த்துட்டு உக்காந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸிமம் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.